ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். பார்வதி வந்து எப்படியாவது ரகுராம் வீட்டை சொத்தை வந்து ரெண்டாக பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்து ஒரு பிளானை போடுறாங்க. ஆனால் வழக்கம் போல் கடைசி நேரத்தில் மாயா வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. எப்படி எந்த சூழ்நிலையில் மாயா வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்வதி வந்து சிவராமன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை நம்ம வந்து எப்படியாவது இந்த மில்லை வந்து நம்ம வாங்கியே தீரணும், அதுவும் உங்கள் பேரில். அதனால வந்து சொத்தை பிரித்து கேளுங்க, ஏன்னா உங்கள் மேலே வந்து ஏதாவது சொத்து இருந்தால் தான் நம்மளுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே சிவா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி தான், உன் திட்டம் பழிக்கவே பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கோவத்தோடு போகவும், அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல பார்வதி, சிவராமன் கண்டிப்பாக வந்து நீ எடுத்த முடிவுக்கு அவன் சம்மதம் சொல்லவே மாட்டான் அப்படின்னு. அவன் வந்து தனியாக தொழில் செய்ய வரமாட்டான், அதே மாதிரிக்கு அண்ணங்கிட்ட இருந்து சொத்தை வந்து பிரித்து கேட்கவும் மாட்டான். அதனால் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, இது எல்லாமே கனவாயிரும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பார்வதி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு கண்டிப்பாக நடக்காது, நான் என்ன நினச்சோன்னா அதை நடத்தி காட்டியே தரும் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அப்போ பார்வதின்னு ஒரு திட்டத்தை சொல்லவும், இதை கேட்டதுமே உடனே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனாலும் பார்வதி சொல்கிறாங்க, இதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு கிணத்துல வந்து அவங்க குதிச்சிருந்தாங்க. குதிச்சதுமே பத்மா வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ பார்வதி இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அங்கே சிவராமன் வந்து அங்கே பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்காங்க போலுக்கு. சிவா சிவான்னு சொல்லிட்டு கத்தவும், உடனே சிவா வந்து ஓடி வராங்க. என்னக்கா என்னாச்சு அப்படிங்கும்போது, இங்கே பாரு பார்வதி இந்த மாதிரிக்கு குதிச்சுட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க குதிச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்க பார்வதியை காப்பாற்றிடுதாங்க. உடனே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே ஓடி வராங்க. என்னாச்சு, எதுக்காக பார்வதி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அளவும், அப்போ பார்வதியை எப்படியோ காப்பாற்றிடுதாங்க. அப்போ பார்வதி வந்து சொல்கிறாங்க, எதுக்காக என்னை காப்பாற்றிடுங்க, என் கதை முடியட்டும்னு சொல்லிதுன்னா நான் அந்த மாதிரிக்கு முடிவெடுத்தேன், நான் எதுக்காக இருக்கணும், நான் உங்களுக்கு இடைஞ்சல தானே இருக்கிறேன், நான் எது நினச்சாலும் சரி தான் அது நடக்க மாட்டேங்குது, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது உயிரோடு அப்படின்னு சொல்லவும், உடனே என்னதான் நடந்தது அப்படின்னு ரகுராம் கேட்கும் போது உடனே சிவா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ சிவா வந்து சொல்லியிருந்தாங்க, பார்வதி உனக்கு இந்த சொத்து தானே வேணும், சரி நீ சொன்ன முடிவுக்கு நானும் சம்மதிச்சிருது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மாயா ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்வதி வந்து பத்மா பார்த்து சிரிக்கிறாங்க. பத்மாவும் பரவாயில்லடி நீ நினச்சது நடத்தி காட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து சொல்கிறாங்க, அண்ணா என்னை மன்னிச்சிருந்தா, நான் வந்து உன்னை விட்டு நான் தனியாக எனக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, அதே மாதிரிக்கு இந்த சொத்தை பிரித்து கேட்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு பார்வதி இந்த மாதிரிக்கு தப்பான முடிவு எடுப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா குழந்தையோட நிலைமையை பார்த்தியானா, அதனால என்னுடைய குழந்தைக்காக நான் அதை அந்த முடிவை நான் எடுக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சிவா நீ எதுவுமே நீ பேச வேண்டாம், அன்னைக்கு நம்ம சொத்தை பிரிச்சிருக்கணும், ஆனால் ஏதோ பாதியில் நின்று போச்சுது, அதனால என்னைக்கா இருந்தாலும் இது வந்து இதுதான் முடிவு, அதனால எனக்கு முழு சம்மதம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் லாயரை வர சொல்லிடுறது அப்படிங்கவும், இது கிட்டதுமே ஜானகி வந்து சொல்கிறாங்க, என்ன மாயா இப்படிலாம் முடிவெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லவும், அப்போ இங்கே பார்த்தோம்னா ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, எனக்கு இதில் முழு சம்மதமே கிடையாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்காது நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கவும், அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அம்மா இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை கூட நீ பேசாதம்மா, எடுத்த முடிவுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், நான் லாயரை வர சொல்லிட்டேன் அப்படிங்கவும், உடனே லாயரும் வராங்க. என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, சிவா பேரில் என்னுடைய பாதி சொத்தை அவன் பேரை எழுதணும், அதுக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நான் போட்ட திட்டத்தை எப்படி இருந்து ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா ரகுராம்கிட்ட வந்து லாயர் வந்து இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. ரகுராமும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கவும், இது பார்த்ததுமே எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பத்மாவையும் பார்வதியும் தவிர மற்ற எல்லாருமே வந்து இது வந்து கொஞ்சம் கூட விருப்பப்படாம தான் இருக்கிறாங்க. அப்போ பார்வதி வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் நேராக அங்கே பேங்குக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும், உடனே மகாலிங்கமும் அங்கே வந்துருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது பார்வதியும் பத்மாவும் மகாலிங்கத்திட்ட இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு காட்டுறாங்க. பார்த்தீங்களா நான் கையெழுத்து வாங்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, பரவாயில்லையே பார்வதி, எப்படியோ நாடகம் போட்டு எடுத்து நீ வந்து சொத்தை பிரிக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அதனால நம்ம அடுத்தது லோனுக்கு ரெடி பண்ணலாம், எப்படியாவது மில்லை வந்து என் புருஷன் பேரில் வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வந்து மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது எல்லாருமே வந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து ஸ்டேஷனுக்கு வரவும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்து பார்த்தோம்னா லாயர் வராங்க. அப்போ லாயர் வந்து சொல்கிறாங்க, மாயா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து படித்து பார்த்தோம்னா, அதாவது இந்த சொத்தில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது, அதனால மாயா கையெழுத்து போட்டால் மட்டும்தான் செல்லுமே தவிர
இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட்டே செல்லாது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மாயாவோட லாயர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் மாயா சொல்கிற மாதிரிக்கு அவங்க கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இந்த பத்திரம் செல்லும், அப்படி இல்லைன்னா செல்லாது, இது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு மாயா, நீ என்ன சொன்னாலும் சரி தான், நான் கேட்க போகிறது கிடையாது, அதனால ஒழுங்கு மரியாதை நீயே கையெழுத்து போட்டுரு அப்படிங்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவேன் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கம் பத்மா பார்வதி இவங்க 3 பேரும் பேசுகிறத வந்து அவங்க வந்து ஃபோட்டோ ஏதோ எடுத்துருந்தாங்க போலுக்கு, அது சிவா கிட்ட தனியாக அவங்க கூப்பிட்டு காட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை உடைச்சாச்சுது, இது எல்லாம் என்னுடைய நாடகம் தான், நான் வந்து கிணத்துலேருந்து குதிச்ச மாதிரிக்கு போட்டது எல்லாமே என்னுடைய ட்ராமா தான், எப்படியாவது சொத்தை பிரித்து வாங்கணும்ல, என் புருஷனை நம்ப வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் நாடகம் போட்டேன் அப்படின்னு அவங்க பேசுகிறத அவங்க வீடியோ எடுத்து அவங்க சிவா கிட்ட மாயா காட்டியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க, இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு நேராக சிவா பார்த்தோம்னா பார்வதி கிட்ட வராங்க. அப்போ பார்வதி கிட்ட அதை சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே நாடகம் போட்டு நீ வந்து கிணத்துலேருந்து குதிச்ச மாதிரிக்கு நாடகத்தை போட்டது மட்டும் இல்லாமல் சொத்தையும் 2ஆக பிரிச்சிருப்பேன், இந்த டாக்குமெண்ட்டில் தானே நான் கையெழுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து நெருப்பை வச்சு கொளுத்திருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பார்வதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, நீ என்னனாலும் பண்ணிக்கோ, வீட்டை விட்டு போறியா வீட்டை விட்டு போய்க்கோ, அதுக்கப்புறமா உன்னுடைய கதையை முடிக்க போறியா உன் கதையை முடிச்சுக்கோ, உன்னுமொழி நீ போடக்கூடிய நாடகத்தை நான் எதுவுமே நம்ப மாட்டேன், ஒழுங்கு மரியாதைங்கிறது போறியா இல்லையான்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து பார்வதி வந்து அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வந்து பாலா போச்சு அப்படின்னு அடுத்தது என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.